இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோன்னா, எப்படி இ-சேவை மையம் வெப்சைட்டில் அப்ளை பண்ண ஒரு சான்றிதழ், அது இருப்பிட சான்றிதழ், வருமான சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், இல்லை லீகல் சர்டிஃபிகேட், எந்த சான்றிதழாக இருந்தாலும் நம்ம அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அதை சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அப்ரூவ் பண்ணாதான் நம்ம அதை சர்டிஃபிகேட்டாக டவுன்லோட் பண்ண முடியும். அதை எந்த சான்றிதழ் அதை அப்ரூவ் பண்ண அதிகாரிகள் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம வீட்டில் இருந்து கம்ப்யூட்டர் மூலிமா இ-சேவை மைய வெப்சைட்லேயும் அல்ல இ-டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்லேயும் போயிட்டு அதை அந்த அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்து டவுன்லோட் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் சிஸ்டமில் அதுக்கு கூகுள் குரோம் இப்போ ஓப்பன் பண்ணிக்கங்க. இதில் போயிட்டு நீங்கள் ஈஸியாக பண்ணணுன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட் இ-டிஸ்ட்ரிக்ட். இதில் இ-டிஸ்ட்ரிக்ட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். நீங்கள் எந்த லாகின் பண்ண வேணாம், ஃபோன் நம்பர் கொடுக்க வேணாம், எதுவுமே கொடுக்க வேணாம். அந்த அப்ளிகேஷன் நம்பர் மட்டும் தெரிஞ்சால் போதும். நீங்கள் இ-சேவை மையத்தில் எந்த சான்றிதழுக்கு அப்ளை பண்ணாலும் ஒரு அப்ளிகேஷன் நம்பர் கொடுப்பாங்க. அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ நான் இ-டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறேன். இ-சேவை மையம்னு ஒரு வெப்சைட் போனீங்கன்னா நீங்கள் லாகின் கொடுக்கணும், யூசர் நேம்லாம் கொடுக்கணும். இது ஈஸியான மெத்தட். இப்போ இதில் நான் போய் கிளிக் பண்ணுறேன். அதில் 2 நம்பர் காட்டுது. எப்படி காட்டுதுன்னா, ஏற்கனவே நான் லீகல் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணதால் அந்த நம்பர் காட்டுது. இப்போ நான் கொடுக்க போது 2வதாக இருக்க இந்த லீகல் சர்டிஃபிகேட் தான் டவுன்லோட் பண்ண போகிறேன். இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போது இதுதான் அந்த லீகல் சர்டிஃபிகேட்டுக்கு அவங்க அப்ளிகண்ட் நேமு, அவங்க அட்ரஸ்ஸு. இப்போ அப்ளிகேஷன் அப்ரூவ்டுன்னு வந்துச்சு. இப்படி வந்துட்டால் மட்டும்தான் அந்த லீகல் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ண முடியும். இப்போது இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் நம்பர் நம்ம சர்ச் டைப் பண்ணதை Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு வெரிஃபை சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா, இது பண்ணிவிடுங்க. இதில் போய் கிளிக் பண்ணிவிட்டு அந்த சர்டிஃபிகேட் நம்பரில் திருப்பி Ctrl+V இப்படி பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கேப்சா அதில் இருக்கிற மாதிரி கரெக்டாக என்ட்ரு பண்ணணும். 7 இதில் காட்டுற மாதிரி IU8KQ இதை பண்ணிவிட்டு இப்போ சர்ச் கொடுக்குறேன். கேப்சா தப்பாக கொடுத்துருக்கேன். அதனால் கேப்சா உங்களுக்கு சரியாக தெரியும்னா இன்னொரு கேப்சா மாற்றிக்கலாம். இப்போ இந்த கேப்சா என்ட்ரு பண்ணுறேன். FI4X3W இந்த பாருங்க. இப்போ இந்த மாதிரி வந்துச்சா. இப்போ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் டீடைல் எல்லாமே வந்துச்சு. கீழே பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் அப்புறம் டவுன்லோட் சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த டவுன்லோட் சர்டிஃபிகேட்டை இப்போ ஒன்றுமே இல்லை, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்படி கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணோடனே லோட் ஆகிட்டு இங்கே டவுன்லோட் ஆகிடும். இப்போ இங்கே டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். இந்த சர்டிஃபிகேட் ஓப்பன் ஆகிடும். ஆனால் சிக்னேச்சர் நாட் வெரிஃபைட், டிஜிட்டல் சைன்டு பை அதான் அதை அப்ரூவ் பண்ண ஆஃபீஸரோட நேமோடு வரும். ஆனால் இதை டிக் மார்க்கோடு இருந்தால் தான் இதை ஒரு இந்த சான்றிதழை நீங்கள் எதுக்காக நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அந்த ஆஃபீஸர் இதை எடுத்துப்பாங்க. அது ஆதார் கார்டாக இருக்கட்டும், ஜாதி எந்த சான்றிதழ் நீங்கள் இணையதளம் மூலம் டவுன்லோட் பண்ணிங்கன்னா வெரிஃபைட் சிக்னேச்சரோடு வரணும், டிக் மார்க் வரணும். டிக் மார்க் இல்லாததான் அதை எங்கேயுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஆதார் கார்டு பேங்க்கில் எடுத்து போனால் வாங்கிக்க மாட்டாங்க. ஜாதி சான்றிதழ் நீங்கள் எதுக்காக வாங்குறீங்களோ அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இதை டிக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, டிக் மார்க் வர வைக்கிறதுக்கு ஈஸியான மெத்தட் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இப்படி இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு டவுனில் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் லீகல் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணது இது இருக்குது. இதை என்ன பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணி PDF ஃபைல் உங்கள் எல்லோரும் வச்சுருப்பீங்க சிஸ்டத்தில், அதில் போய்ட்டு ஓப்பன் வித் அடோபி ரீடர் நான் வச்சுருக்கேன் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஓப்பன் ஆகுதுங்களா, இந்த பாருங்கள். இதில் என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணுறேன், வேலிட் சிக்னேச்சர்னு வருதுங்களா, இதை கிளிக் பண்ணிடுறேன். இதில் போய்ட்டு சிக்னேச்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இதை கிளிக் பண்ணிடுறேன். இதில் போய்ட்டு
வேலிட் சிக்னேச்சர் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஷோ சர்டிஃபிகேட் இதை கிளிக் பண்ணுறேன். இதில் போயிட்டு ட்ரஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுறேன். இதில் போயிட்டு ஆட் டு ட்ரஸ்ட் இதை கிளிக் பண்ணுறேன். இதை ஓகே கொடுத்துட்றேன். இதை என்ன பண்ணுறேன், டிக் மார்க் இப்படி கொடுத்து விட்டுட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போது இங்கே ஓகே கொடுத்துட்றேன். இப்போது வேலிட் சிக்னேச்சர் கொடுத்துட்றேன். இப்போ க்ளோஸ் கொடுத்துட்றேன். இப்போது டிக் மார்க்கோடு வந்துச்சுங்களா, அவ்வளோதான். ஈஸி மெத்தட். அதே மாதிரி நான் ஏற்கனவே இன்னொரு காணொளி போட்டிருக்கேன். இந்த என்ன போட்டிருக்கேன்னா, எப்படி நான் ஏற்கனவே அப்ளை பண்ண வாரிசு சான்றிதழ் அது எந்த நிலையில் இருக்குது அதிகாரிகள்கிட்ட, இப்போ எந்த அதிகாரிகிட்ட இருக்குதுன்றதுக்கான ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வேணும்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன், அதை போய் பார்த்துங்க. இது வந்து 3 விதமாக வரும். இப்போ இதை அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிட்டேன். அப்ரூவ் பண்ணதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, அதுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் எப்படி இருந்ததுன்றதை அந்த ஃபோட்டோவை ஸ்க்ரீன்ஷாட்டாக இந்த வீடியோவில் போகிறோம், அதை நீங்கள் பார்த்துங்க. மேலும் இது போல் பல வீடியோக்களுக்கான என்னோடய பீப்புள் ஆஃப் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்தால் நான் போன அனைத்து வீடியோக்களும் நோட்டிஃபிகேஷனாக வரும்னு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம்.